ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். என் சுவிசேஷம். மனிதர் எவருக்கும் ஒரே சுவிசேஷம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய தாசன் கூறியிருக்கிறார். மனுஷர் எவருக்கும் ஒரே சுவிசேஷம், பரலோகம் தந்த ஒரே விசேஷம். இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதற்கும் அது தேவனுடைய சமூகத்தில் வந்து சேர்வதற்கான வழியை காட்டுகிறது என்பதை அறிந்திருக்கிறோம். சர்வ பூமிக்கும் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவரே இந்த சுவிசேஷத்தினுடைய ஆக்கியோன் ஆவார். நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய அந்த பகுதி என் சுவிசேஷம். என் சுவிசேஷம் என்றவுடன் நீங்கள் ஒருவேளை சிந்திக்கலாம், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையோ என்று. இல்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தை என் சுவிசேஷம். 3 இடங்களில் இந்த வார்த்தையை அவர் கூறுகிறார். இன்றைக்கு என்னுடைய சிந்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை உங்களுடையதாக்குங்கள். ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர் தன்னுடைய ஊழியர்களை பார்த்து இவ்வாறு கூறியிருக்கிறார், இந்த நிறுவனத்தை உங்களுடையது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் முழு இருதயத்தோடும் இந்த இடத்தில் வேலை செய்ய முடியும். அதற்குரிய பலனை நீங்களும் பெறுவீர்கள், நானும் பெறுவேன் என்று கூறினார். அது எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னுடைய சிந்தையும் உங்களுடைய சிந்தையாக மாற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் உங்களுடையதாக்குங்கள். யூ கிளைம் திஸ் காஸ்பல் ஆஸ் யுவர் காஸ்பல். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பணியில் ஈடுபட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சுவிசேஷம் எப்படி நீங்கள் உங்களுடையதாக்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது உடனடியாக இதை என் சுவிசேஷம் என்று சொல்லவில்லை. முதலாவதாக வாசியுங்கள், ரோமர் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல், காஸ்பல் ஆஃப் த லார்ட். இது தேவனுடைய சுவிசேஷம் என்று ஆரம்பிக்கிறார். இந்த தேவனுடைய சுவிசேஷம் முதலாவது உங்களையும் என்னையும் அவருடைய பணிக்கு என்று பிரித்தெடுக்கிறது. அப்போஸ்தலன் ஆகும்படி நம்மை அழைக்கிறது. முதலாவது கர்த்தருடைய பணியில் ஈடுபட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், முதலாவது இது தேவனுடைய சுவிசேஷம் உங்களை சரியான நிலையில் அழைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பணியில் ஈடுபடுகிறவர்கள் 2 விதமான அழைப்பை பெறுகிறார்கள். ஒன்று the gospel of salvation, இன்னொன்று the gospel of evangelism. முதலாவது ரட்சிப்புக்கான அழைப்பை ஆண்டவர் தருகிறார். அதன் பின்பு தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அழைப்பையும் தருகிறார். 2மே ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை சவுலாக இருக்கும்போது ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது அன்றைக்கு அவனுக்கு ரட்சிப்பும் கிடைத்தது. அன்றைக்கு அவன் ஊழியக்காரர் என்கிற அந்த அந்தஸ்தும் அவருக்கு கிடைத்தது. ஆகவே முதலாவது தேவனுடைய சுவிசேஷம் உங்களை பிரித்தெடுக்கிறது. 2வது ரோமர் 1:4 இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று வாசிக்கிறோம். 2வதாக தம்முடைய சுவிசேஷம், இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்மை பிரித்து எடுக்கிறது தேவனுடைய சுவிசேஷம். 2வது தம்முடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. 2வது நிலை. 3வதாக ரோமர் 1:9 நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். 3வதாக தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே நாம் இப்பொழுது அவரை சேவிக்கிறோம். நமது ஆவியோடு கூட அவரை சேவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்காக உழைக்கிறோம்.
மூன்றாவது தமது குமாரனுடைய சுவிசேஷம். நான்காவதாக ரோமர் 1:16 சொல்றாரு, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. நான்காவதாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். அது ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலனாக இருக்கிறது. அதற்கு நான் பிரதிநிதியாக இருக்கிறேன். அதற்கு நான் இந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கிறேன். அந்த சுவிசேஷத்திற்கு நான் இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன். நான்காவது நிலை. ரோமர் 1:17 அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி சுவிசேஷத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஐந்தாவதாக பவுல் சொல்றாரு, ரோமர் 1:17 இந்த ரட்சிப்பினுடைய கருப்பொருள் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி தேவ நீதி சுவிசேஷத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது நிலை. முதலாவது தேவனுடைய சுவிசேஷம் பிரித்தெடுக்கிறது. இரண்டாவது தம்முடைய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள உதவி செய்கிறது. தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே நாம் ஆவியோடு சேவிக்கிறோம். நான்காவதாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படும். ஐந்தாவதாக அந்த சுவிசேஷம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை இந்த உலகுக்கு உங்கள் மூலமாக என் மூலமாக வெளிப்படுத்தப்படுது. கடைசியில் தான் சொல்றாரு, ரோமர் 2:16 என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என் சுவிசேஷம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பண்ணையில் ஈடுபட்டிருக்கிறவர்களை, முதலாவது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்களுடையதாக்குங்கள். யூ ஓன் த காஸ்பல். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த பணியை உண்மையாக செய்ய முடியும். ஆகவேதான் தொடர்ந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு, ரோமர் 16:26 இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். 2 தீமோத்தேயு 2:8 தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். 3 இடங்களில் பவுல் என் சுவிசேஷம் என்று கூறுகிறார். என் சுவிசேஷத்தினாலே நியாய தீர்ப்பு இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படும். என் சுவிசேஷத்தின்படியே ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். என் சுவிசேஷத்தின்படியே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். சுவிசேஷத்தை உங்களுடையதாக்குங்கள். யூ ஓன் த காஸ்பல். அப்பொழுதுதான் நீங்கள் தைரியமாக முழு மூச்சோடு முழு பலத்தோடு நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக ஆத்துமாக்களை தேவன் கொள்ளை பொருளாக உங்களுக்கு தருவார். அவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன்.